அனைவருக்கும் வணக்கம். நமது அகாடமியில் குரூப் 4 தேர்வுக்காகவே பிரத்யேகமாக ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த டெஸ்ட் சீரீஸில் 43 தேர்வு தொடர், 43 டெஸ்டஸ் இருக்குது. தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங் 4மே கலந்து தான் இருக்கும். இதில் தமிழில் வந்து நமக்கு 100 கொஷின்ஸ், மேக்ஸில் 25 கொஷின்ஸ். இது ஒரு நாள் நடக்கும். அடுத்து 75 ஜிஎஸ் கொஷின், 25 ரீசனிங் கொஷின்ஸ். இது ஒரு நாள் நடக்கும். சரிங்களா? இங்கே ஆப்டிடியூட் மட்டும், இங்கே ரீசனிங் மட்டும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஷெடியூல் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேட் என்றைக்கு அப்படின்னா வர வெனஸ்டே 16ஆம் தேதி, 16/4/2025. ஓகேங்களா? வர வெனஸ்டே வந்து நமக்கு இந்த டெஸ்ட் ராபர்ட் கிளைவ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ராபர்ட் கிளைவ், அதுக்கான பெயர் காரணம்னு கொடுத்துருக்காங்க. ராபர்ட் கிளைவ் தான் நம்ம ஃபஸ்ட்டு குரூப் 4 அந்த வேலைக்கு சேர்ந்துருப்பார் சென்னைக்கு. அடுத்து அவரோட திறமையால் குரூப் 4லேருந்து வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக வளர்ச்சி பெற்றிருப்பார். அதே மாதிரி நாமளும் குரூப் 4க்கு போயிட்டு ஒரு பெரிய போஸ்டிங் குரூப் 2, குரூப் 1 அது மாதிரி போகணும் அப்படின்றதுக்காக அந்த பெயர் காரணம் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ சிறப்பு இயல்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே தமிழ் வடிவில் மட்டுமே எஸ்சிஆர்டி புத்தகமாக இருக்கும். அடுத்து தேர்வுக்கான வினாக்கள் வந்து பள்ளி பாட புத்தகத்திலிருந்து எடுப்பாங்க, அதுவும் அனுபவமுள்ள ஆசிரியர்கிட்ட எடுக்கிறாங்க. அடுத்து தேர்வுக்கான முழு விளக்கங்கள் வழங்கப்படும். ஓகேங்களா? அடுத்து ஓஎம்ஆர், எஸ்எம்எஸ் மூலம் எல்லாருக்குமே நமக்கு மார்க் வந்துடும். ஓஎம்ஆரில் நம்ம ஆன்சர் எழுதி கொடுப்போம், அது எல்லாமே எஸ்எம்எஸ்ஸாக நமக்கு மார்க் வந்துடும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஜிஎஸ் அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு. இந்தியன் பாலிட்டியில் 4 டெஸ்ட்டு டோட்டலாக. அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் யூனிட் 8ல் ஒரு 4 டெஸ்ட்டு. அடுத்து இந்தியன் எக்கனாமியில் 3 டெஸ்ட்டு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஐஎன்எம் டோட்டலாக நமக்கு 2 4 டெஸ்ட்டு. அடுத்து ஜாகிரஃபியில் 2 டெஸ்ட்டு, சயின்ஸில் 3 டெஸ்ட்டு. நமக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஜிஎஸ்ஸை மட்டும் ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம எத்தனை டெஸ்ட் எழுதுவோம்? 2 டெஸ்ட் எழுதிடுவோம். ஓகேவா? அடுத்து ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி. அதில் ஆப்டிடியூடில் நமக்கு 18 வந்துடும், ரீசனிங்கில் 14 டெஸ்ட் வந்துடும், ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 9 எழுதுவோம், ஃபுல் மார்க் டெஸ்ட்டு ஒரு 2 ஜிஎஸ் கூட சேர்த்து எழுதிடுவோம். சரிங்களா? சரி, அடுத்து இலக்கணம், சொல்லகராதி, அதில் சாப்டர்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் தமிழில் 1 ஃபுல்லாக சேர்த்து எழுதிடுவோம். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம பார்க்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் டெஸ்ட் 21, ஆப்டிடியூட் 18, ரீசனிங் 14, ஜென்ரல் தமிழ் 19 டெஸ்ட் எழுதுகிறோம். ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 9 மேக்ஸ் டெஸ்ட்டு, ஒரு தமிழ் டெஸ்ட்டு. டோட்டலாக ஃபுல் மார்க் டெஸ்ட் ஒரு 2 எழுதுகிறோம். டோட்டலாக நம்ம பார்க்கும்போது 43 டெஸ்ட் ரவுண்ட் ஆகிடுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்போ வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து தமிழில் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு எழுத்து, சொல், அதுக்கான என்னென்ன சிலபஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்றாங்க. பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, குறிநெடில் வேறுபாடு, லகர லகரம், நகர நகரம், ரகர ரகரம். மேக்ஸில் எனக்கு நம்பர் சிஸ்டம். அடுத்து ஃபஸ்ட்டு தமிழ், ஆப்டிடியூட் அது 2 வந்துருச்சுங்களா? அடுத்து 18ஆம் தேதி ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அடுத்து நமக்கு ஜிஎஸ், இந்தியன் பாலிட்டி கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு, முகவுரை, முக்கிய கூறுகள், யூனியன் பிரதேசம். இப்போ நமக்கு ரீசனிங் வந்துடும். பார்த்தீங்கன்னா எண், எழுத்து, காரணவியல், திசை மற்றும் தொலைவு, எண், கணித பகுத்தறிவு. இது 2 சேர்த்து ஒரு நாள் நடக்கும். அடுத்து ஒரு நாள் விட்டு 20ஆம் தேதி. இதே மாதிரி நமக்கு ஒரு நாள் விட்டு சப்ஜெக்ட் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம எங்கே படிக்கணும்? சிலபஸ் உங்களுக்கு கீழே டிரைவ் லிங்க் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த ஷெடியூல் எல்லாமே. இப்போ நமக்கு கடைசியாக பாருங்கள், 7ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட் நடக்கும், 9ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? ஜூலை மந்தில் 42 43 டெஸ்ட், 2 ஃபுல் டெஸ்ட், டோட்டலாக 43 டெஸ்ட்டு. ஓகே, இப்போ வேர் டு ஸ்டடி. இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட் பார்த்தோம் எழுத்து, நீட்டு. இப்போ பிரித்தெழுது, சேர்த்தெழுது அப்படின்னா அதுக்கானது பாருங்கள், 6th-லேருந்து 12th வரைக்கும். அடுத்து 8th புக்கில் புணர்ச்சின்ற தனியாக டாபிக் இருக்கும். அடுத்து 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க, 10th ஓல்டு, 9th 8th 6th ஓல்டு. அதாவது எந்த இதுவுமே மிஸ் ஆகாது, எல்லா புக்குமே நம்ம இதில் ஈஸியாக கவர் பண்ணிவிடுவோம். வேர் டு ஸ்டடி. அடுத்து அதிலே பாருங்கள், இங்கே வந்து நம்ம பிரித்தெழுது, சேர்த்தெழுது பார்த்தோம். அடுத்து சந்திப்பிழை எங்கெங்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8th நியூ புக்கு, 9th நியூ புக்கு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு என்னவா கொடுத்துருவாங்க, எங்கெங்கே படிக்கணும், எப்படி படிக்கணுன்றது பிரித்து கொடுத்துருவாங்க. நம்ம அதில் இருக்கிறத படிச்சுட்டு வந்தால் மட்டும் போதும், ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். இப்போ ஜிஎஸ்க்கு இதே மாதிரி இருக்கும். எல்லாமே தமிழுக்கு. மேக்ஸுக்கும் அதே மாதிரி பாருங்கள், ஒரு டெஸ்ட்டுக்கு எங்கெங்கே இருக்குது. இப்போ ஜிஎஸ் பார்க்குறோம். இப்போ ஜிஎஸ்ல வேர் டு ஸ்டடினா ஃபஸ்ட் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா 6th சோசியல் ஃபஸ்ட் டேர்ம், 2nd டேர்ம், 7th சோசியல் ஃபஸ்ட் டேர்ம், 8th 10th 12th பாலிட்டி. இதே மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு வேர் டு ஸ்டடி அவங்களே கொடுத்துட்றாங்க. அதனால் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், தேட தேவையில்ல எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படின்றது. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நீங்கள் இந்த பாடசாலை நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை ஆஃபீஸ் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நமக்கு புதுசாக நாளையிலிருந்து தென்காசி அதில் தனியாக 7th பேட்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க.
நாங்கள் புதுசாக நம்ம நாளைக்கு தான் வந்து பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால F1 டெஸ்ட் வந்து அங்கே தென்காசி பிரான்ச்சில் அட்மிஷன் போகிற எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஒரு நாள் நமக்கு இந்த ராபர்ட் கிளைவ் டெஸ்ட்டுக்கும் லீடர்ஸ் டெஸ்ட்டுக்கும் அட்மிஷன் போடுறவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? 7வது பிரான்ச் தென்காசி. நாளைக்கு கிராண்ட் ஓப்பனிங் இருக்குது தென்காசியில். நாளைக்கு போய் அட்மிஷன் போட்டிங்கன்னா F1 டெஸ்ட்டுக்கு அட்மிஷன் போகிற எல்லாருக்குமே ஃப்ரீ தான். அதே மாதிரி இந்த ராபர்ட் கிளைவுக்கும் லீடர்ஸ் டெஸ்ட்டுக்கும் நாளைக்கு போய் அட்மிஷன் போடுறவங்க நாளைக்கு ஒரு நாள் அட்மிஷன் போடுறவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ.